ஓகே, ஃபோட்டோ செஷன் முடிஞ்சிருச்சு. ஏற்காடு மறுபடியும் 25 கிலோமீட்டர் நான் போட்டிருக்கு. ஒரு கல்லையும் ஒரு மெஷர்மெண்ட் பண்ணுறாங்களா என்ன தெரில. எம்மா செம்ம செம்ம வைல்ட் லைஃப் கிராசிங். டு நாட் ஓவர்டேக் இன் கர்வ்ஸ். மேலே ஏறுது. டெம்பரேச்சர் ஹையாக தான் இருக்குது. இன்னும் மேலே போக போக கூலிங்காக இருந்தால் பரவாயில்ல. ஆமாம், நீங்கள் மேப்பை பார்த்து ஓட்டுறீங்க, அப்போ நீங்கள் டெம்பரேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே மல்லாக்க கவுந்துட வேண்டியதான். இந்த வயநாடில் சரிஞ்ச மலை மாதிரியே இருக்குது. குட்டி மலை, அது பெருசு, இது சின்னது. ஆனால் ஃபுல்லாக கல் விழுந்து கிடக்கு லெஃப்டில். கோட்டச்சேடு வாழ்வந்தி ஏற்காடு 22 கிலோமீட்டர். கொஞ்சம் கொஞ்சமாக சில்னஸ் தெரியுது பார்த்தீங்களா. அனிமல் ஸ்பாட்டட். ஓப்பன் பண்ணால் விண்டு அடிக்கும். அந்தளவுக்கு விண்டு இல்லை, ஓகே தான். அப்பா ஆப்போசிட்டில் பாருங்கள், அப்படியே அந்த மலையில் ஏறி போய் உட்கார்றதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும். அந்த அந்த க்ளவுட் கிட்ட. உங்களுக்கு தான் இமாலயன் 450, ஒழுங்காக இமாலயன் 450 வாங்குங்க சுரேந்தர். உங்கள் ஒப்படம் வந்து காசு கொடுப்பான். அதுதான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்யூவி ஆஃப் ரோடர் அந்த மாதிரி தான் வாங்கணும். முனியப்பன் கோவில் இப்போ நல்ல சில்னஸ் வந்துருச்சு சுரேந்தர். செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. ஓ, நிறையா பைசன். அனிமல் ஸ்பாட்டட். இது கொஞ்சம் சுற்றி போகிறது தான். இங்கே ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ எப்படி போகிறது டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஃப்டர் ரோடு எப்படி இருக்குன்னு கேட்கலாமா? லெஃப்ட்டு ஷார்ட்கட்டு. நவீன்ட்டு கேளுங்க. இப்படி தான் நம்ம மட்டும் தான் வித்தியாசமாக போகிறோம் போல இருக்குது. கொடைக்கானலுக்கே நம்ம பன்றி மலை வழியாக போகிறோம். ஏற்காடுக்கு இந்த மாதிரி ஒரு ரூட்டு பரவாயில்ல. செம அசன்ட். இது நல்லா ஏறுது மேலே. இது வரைக்கும் வந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் உங்களுக்கு மெயின் அந்த ரூட்டு நான் ஷார்ட்கட் ரூட் எப்படி இருக்குன்னு தெரியாது நைட்டில். தண்ணி இறங்குது பாருங்க, உச்சியில் இருக்கும். அவங்கள பிடிச்சிட்டு உங்க வாங்கன்னு சொல்லி அந்த லேடிஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே, அப்படின்னா நம்ம யூட்டர்ன் போடுறதுக்கு நிறைய டைம் இருக்குன்னு சொல்லிட்டு பொறுமையாக நானும் நவீனும் யூட்டர்ன் போட்டோம். பொறுமையாக போட்டோம். நம்ம கொடைக்கானலுக்கு வந்த ரூட்டு மாதிரி தான் இருக்குது இதுவும், இல்லை பன்றிமலை ரூட்டு. ஆனால் அது வந்து ஆல்மோஸ்ட் ரெஸ்ட்ரிக்டடு. செக் போஸ்ட்லாம் எதுவும் வைக்கல. செகண்ட்லேயே போக மாட்டேங்குது. என்னடா போக மாட்டேங்குதுன்னு பார்த்தா தேர்ட் கியரு. மேலே ஏற ஏற சில்னஸ் அதிகமாகிட்டே போகுது. செம்மையாக இருக்குது மரங்கள். பெப்பர் தானே இதெல்லாம், பெப்பர் அழகாக மரத்து மேலே ஏற்றிடுறாங்க. இங்கே பாருங்க, வீடு லெஃப்டில் பாருங்க. என்னால் யாருமே இல்லை போல இருக்கு இந்த ஏரியாவில். எம்மா
பிளாக் கலர் லெப்ரடார். லெஃப்ட் லெஃப்ட். பகோடா பாயிண்ட் இதானே? அங்கே பாருங்க, போர்டை பாருங்க. தெரியாது அவங்களுக்கு. இப்போ பாருங்க, வந்து அதுதான் போட்டுருக்கு. போட்டு அப்படியே போன முடியாது. பகோடா பகோடா பகோடான்னா இதே வியூவை கீழே இருந்து பார்த்த வியூவை மேலே பார்க்க போகிறோம். பக்கோடா இல்லை, பக்கோடா. இந்த 2 ஆக்டர் எடுத்தாங்க. நவீன், பக்கோடா வியூ பாயிண்டில் பலூன் சுடுறது, அம்பு விடுறது எல்லாம் வச்சுருக்காங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். ஏய், 10 குண்டு 50 ரூபாடா நவீன். டீ, ஸ்நாக்ஸ், ஜூஸ் எல்லாம் இருக்கு. இதுதானே பார்த்தோம் கீழே இருந்து. ஆமாம், குடிக்கலாமே. வித்தியாசமாக இருக்கு. இதை வந்து டைம் லேப்ஸில் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா அதில் வந்து ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. சுரேந்தர் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? முடியல, கை வலிக்குது. அதே ஸ்மார்ட்டாக பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி Z Flip 6ல் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் டைம் லேப்ஸ் பாருங்கள், ஆட்டோமேட்டிக். எவ்வளோ சுரேந்தர் உங்கள் ஃபோனு? எனக்கு நவீன் வாங்கி கொடுத்தாரு. எனக்கும் 2 பேருமே நவீன் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. பரவாயில்லையே, அவ்வளோ பெரிய மனசு. நவீன் எங்கேயும் அந்த கடையில் உட்காந்துருக்கேன். எப்போ தாண்டா வருவீங்க? சவா செம வெயில், வேர்த்து கொட்டுது. 11 வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுலேயும் அந்த டைம் லேப்ஸ் எடுக்கிறேன்ட்டு வெயிலில் நின்று வேர்த்து ஊற்றிடுச்சு. இப்போ நேராக செக்கின் தான். மிக அருகாமையில் இருப்பதால் ஹெல்மெட்டும் மட்டும் போட்டுக்கிட்டேன். க்ளவ் வந்து டேங்க் பேக்கில் இருக்குது, பத்திரமா உள்ளே வச்சாச்சு. ஸோ தமிழ்நாடு ஹோட்டலில் செக்இன் பண்ணியாச்சு. நம்ம கொடுத்த ரூமை காமிக்கிறேன் வாங்க. இருங்க, ரூம் நம்பர் 105 மீனாட்சி அம்மன் டெம்பிள். அங்கே பார்ப்போம். இல்லை என்ட்ரான ஒன்று வாட்டர் பெட், பெரிய டாய்லெட்டு, வெரி குட். சோஃபா, இங்கே ஒரு டிவி, மிரர் இருக்குது. இவ்வளோ பெரிய ஏரியா ஃபார் கீப்பிங் அவர் திங்ஸ். அப்புறம் சோஃபா இருக்குது. அது இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் எங்கள்கிட்ட இருக்குது, அதுதான் லேக் வியூ. அண்ட் இது பக்கோடா பாயிண்ட்லாம் செம்ம வெயில். அதை முடிச்சுட்டு நேரம் வந்துட்டோம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மத்தியானமாக லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே வேறு எங்கேயாவது போகலான்னு பிளான் பண்ணிடுவோம். ராஜேஷ் ஹியர் ஃப்ரம் FI to Ride. எந்த இடத்துக்கு போகிறோம்? அவர் போவார், நாங்கள் பின்னாடி போகிறோம்.
சேர்வராயன் ஹில்ஸ் இன்டர்காம் ஆன் பண்ணுறேன். கனெக்டட். ஓகே, இன்டர்காம் கனெக்டட். சேர்வராயன் ஹில்ஸ் அங்கே போய் வியூ பாயிண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே அங்கேயே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வருவோம். இங்கேருந்து 21 கிலோமீட்டர்ஸ். இங்கே இடம் இருக்குது ஒரு வண்டிக்கு. கரடியூர் வியூ பாயிண்ட் பாருங்கள். என்ட்ரன்ஸில் 2 கரடி மேலே இருக்குது. ஆனால் உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. ஃப்ரண்ட்டில் 2 கரடி போகுது. நீங்களா உங்களை யார் போக சொன்னது ஃபஸ்ட்டு? நான் நிற்கிறேன், நான் போகல. டைம் 4:25 ஆகுது. ஸோ கரடியூர் வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. யாரும் வரமாட்டாங்க.